ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சரண்யா பேசுகிறேன். வெல்கம் பேக் டு ட்ராவல்ஸ் அண்ட் ட்ரீட்ஸ். இன்றைக்கி நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் இட்லஸ்க்கு போயிட்டுருக்கோங்க. இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏங்கல்பர்க்ன்ற ஒரு இடத்துல இருக்குங்க. ஒன் ஆஃப் த ஃபேமஸ் மவுண்டைன் இன் ஸ்விஸ் ஆல்ப்ஸ்னே சொல்லலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது. இங்கே வந்து மவுண்ட் இட்லஸில் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அதுவே வந்து நமக்கு 1 டே ஆகும் இந்த மவுண்ட் இட்லஸ்க்கு வந்தால் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் மவுண்ட் இட்லஸோட என்ட்ரன்ஸுங்க. ஸோ இங்கே வெளியவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான கவுண்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ வேணும்னா நீங்கள் அங்கே வெளியவே கூட நீங்கள் டிக்கெட் வந்து புக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போகலாம், கேபிள் கார் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் அதர் ஆக்டிவிட்டீஸ் பார்க்குறதுக்கும். பட் எங்களுக்கு வந்து இது வந்து பாசஸ் வச்சுருந்ததுனால எங்களுக்கு வந்து அது தெரியல. ஸோ நாங்கள் உள்ளே தான் போயிட்டு டிக்கெட் புக் பண்ணோம். பட் ட்ரை பண்ணோம் நாங்கள். ஸோ எங்களுக்கு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதிலே புக் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து உள்ள டிக்கெட் கவுண்டரில் போயிட்டு அங்கே புக் பண்ணிக்கலாங்க. ஆக்சுவலாக வந்து நாங்கள் போனது வந்து ஏங்கல்பர்க் டு டிட்லிஸ்க்கு போனோம். ஸோ அதுக்கான ஆக்சுவல் டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 96 ஸ்விஸ் ஃப்ராங்க் ஆகுங்க. அதே நாங்கள் பர்னர் ஓபர்லேண்ட் பாஸ் வச்சு நாங்கள் அதில் போகிறதுனால எங்களுக்கு 48 ஸ்விஸ் ஃப்ராங்க் தான் ஆச்சு. இது வந்து பர் அடல்ட்டுக்குங்க. ஆக்சுவலாக மவுண்ட் இட்லஸில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க. இதில் வந்து கிளேஷியர் கேவ் போகலாம், அதுக்கப்புறம் வந்து ஐஸ் ஸ்கீயிங் போகலாம், அதே மாதிரி ஐஸ் ஃப்ளையர் போகலாம். அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இதில் வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் இட்லஸோட ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியாக நம்ம வந்து கிளேஷியர் கேவை தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 8 சீட்டர் டிட்லஸ் எக்ஸ்பிரஸ் கேபிள் காரில் தாங்க போக போகிறோம். இங்கே வந்து கேபிள் கார் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ பிரச்சனையே இல்லை. இந்த கேபிள் கார் வந்து நம்ம இங்கேருந்து மேலே கொண்டு போய் சேர்க்கும். அங்கே வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா 20 to 30 minutes ஆகும் நம்ம மேலே ரீச் ஆகிறதுக்கு. அங்கேருந்து நம்ம மேலே போகிறதுக்குள்ளே பார்க்குற சீனரிஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமும் நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம போகலாம் மேலே. வாங்க. மேலே இருந்த வியூ ரொம்ப ஆசமாக இருந்துச்சுங்க. பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வியூ எங்களுக்கு மேலே போக போக. ஆக்சுவலாக மவுண்ட் இட்லஸ் போகிறதுக்கு வந்து 2 இன்டர்மீடியட் ஸ்டேஷன்ஸ் இருக்குங்க. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா லேக் இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லான லேக். பட் நாங்கள் இங்கே இறங்கல, நாங்கள் நேராகவே வந்து மவுண்ட் இட்லஸ்க்கு போகிறதுக்காக மேலே போயிட்டுருக்கோம். நம்ம வந்து இப்போ அடுத்த இன்டர்மீடியட் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இங்கேருந்து நம்ம மவுண்ட் இட்லஸ்க்கு போகிறதுக்கு வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரிவால்விங் கேபிள் காரில் தாங்க நம்ம போக போகிறோம். வாங்க நம்ம அந்த கேபிள் கார் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்துச்சுங்க. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செம்ம பெருசாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நமக்கு அங்கேருந்து வியூ பார்த்தீங்கன்னா 360 டிகிரி வியூ கிடைக்குமா நம்ம அதிலேருந்து போனோம்னா. பிகாஸ் அந்த வந்து கேபிள் கார் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எந்த சைட் பார்க்கலாம் அந்த சைட் பார்க்கலன்னு இல்லாமல் உங்களுக்கு வியூ வந்து எல்லாமே சூப்பராக கிடைக்கும். நீங்கள் வீடியோலேயே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாக அழகாக அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் அந்த கேபிள் கார்.
ஸோ ஃபைனலாக நாங்கள் மேலே ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 ஃப்ளோர்ஸ் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க எது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ரெஸ்டாரண்ட்டுமே இருக்குது, நீங்கள் வேணும்னா நீங்கள் அங்கேயும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இங்கே கிளேஷியர் கேவ் தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஸோ இந்த கிளேஷியர் கேவ் பார்த்தீங்கன்னா லெவல் 1லேயே இருக்குங்க. ஃபுல்லாக ஸ்னோ தான், அந்த உள்ளே ஃபுல்லாக அழகாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு 5000 இயர்ஸ் ஓல்டு கேவ். அதை அழகாக மெயின்டைன் பண்ணி அவங்க வச்சுருக்குறாங்க அந்த டெட்லிஸ்ட்டில். ஈவன் சம்மர் டைமில் நீங்கள் அந்த கேவுக்குள்ளே போனீங்கனாலுமே அங்கே உள்ள டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா -1.5 டிகிரி செல்சியஸ் இருக்குங்க. செம்ம கோல்டாக இருக்கும். ஸோ ஜாக்கெட் போட்டு போகிறது பெஸ்ட்டு. அதே மாதிரி நீங்கள் இதெல்லாம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஏர்லியாகவே நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா க்ரௌட் அவாய்ட் பண்ணலாம். பிகாஸ் அங்கே நிறைய க்ரௌட் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஏர்லியாக போயிட்டிங்கன்னா அங்கே கூட்டம் நிறையா இருக்காது. ஸோ நீங்கள் ரிலாக்ஸ்டாக போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஐஸ் ஏஜ் மூவியில் பார்க்குற மாதிரி இருந்துச்சுங்க உள்ளே எங்களுக்கு. ஆக்சுவலாக ஒரு குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உள்ள லைட்ஸ்லாம் அழகாக கலர்ஸாக ப்ளூ கலர் லைட்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி மவுண்ட் டெட்லிஸ்ட்டில் நம்ம ஒரு ஆக்டிவிட்டி தான் பார்த்துருக்கோம், கிளேஷியர் கேவ். ஸோ நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து 1 டே ஆகும். ஸோ நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இதில் என்னென்ன இருக்குன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ட்ராவல்ஸ் அண்ட் ட்ரீட்ஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you guys soon in another video. Bye bye.